எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் லக்ஷ்மி கௌரி வேர்னிகௌரி சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம மனசில் எது நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது முயற்சி பண்ணால் அது நடக்கிறதுக்கு உண்டான வழிகள் நமக்கு புலப்படும். எந்த விஷயம் நினச்சாலும் அதை நடத்தி காட்டக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. நம்மளோட எண்ணங்களுக்கு இருக்குது. இந்த வலிமை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறதுனாலேயே திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வைக்க முடியும். படிக்கிற விஷயத்துலையுமே திரும்ப திரும்ப படிக்கிறது, திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தி பார்க்குறது, ஞாபகப்படுத்துகிற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுவும் இல்லாமல் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஆம்பிஷன் கோல் இருந்ததுன்னா அது எப்படி நம்ம அதுக்கு உண்டான ஈஸியான வழிகள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தா நம்மளுக்கு லாபமாக இருக்கும், என்ன வேலைக்கு போனால் என்ன படிப்பு படித்தா வேல்யூபிளாக இருக்கும், ஸ்கோப் இருக்கிறத எடுக்கணும். எந்த படிப்புமே வேல்யூ இல்லாத கோர்ஸ்னு இல்லவே இருக்காது. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, எந்த ஃபீல்டில் இருக்குது, உங்களுக்குள்ளே என்ன திறமைகள் இருக்குது, எது நல்லா வருது, அது நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு முன்னேறதுக்கு கரெக்டாக இருக்குது. சர்ச் பண்ணணும். உங்களுக்குள்ளே என்ன ஸ்கில் இருக்குது, என்ன திறமை இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். செல்ஃப் அனலைசேஷன் ரொம்பவே முக்கியம். நம்மளுக்கு எது வராது, நம்மளால் எது முடியாது, நம்மளால் எது கற்றுக்க முடியும். ஈஸியாக கற்றுக்கிறது, ஹார்டாக கற்றுக்கிறதுலாம் இருக்குது. எதையுமே கஷ்டப்படாமல் நம்ம கற்றுக்கிடவே முடியாது. எல்லாத்துலேயும் தப்புகள் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுவோம். வாழ்க்கையிலே அப்படி தான் நிறைய தவறுகள் பண்ணி அதிலிருந்து பாடம் கற்பிச்சிருக்கோம். இங்கே வாழ்க்கைங்கிற தேர்வில் முதல்ல தேர்வுகளை வச்சுட்டு ரிசல்ட்டை சொல்லிட்டு தான் அதோட விளைவுகளே நமக்கு வரும். முதல்லையே அந்த ஒரு ஆப்ஷனுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் லைஃப்பில். இதுவா படிப்புலேயும் வரும், வேலைக்கு போகும்போது வரும், குரூப் 10th 12th குரூப் எடுக்கும்போதும் வரும். இதுவா அதுவா, இது இல்லாட்டி அது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணும். அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக உங்கள் ஃபீல்டு, உங்கள் திறமைகள்லாம் அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கரெக்டான வேலை போயிட்டே இருக்கலாம். அதை எடுத்துட்டு அதை படிக்காமல் அசால்ட்டை விட்டுறக்கூடாது. அசால்ட்டு தானே ரொம்ப இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டு இல்லை. என் லைஃப்பில் இந்த அசால்ட்டு தானே இருந்தால் படிப்புலையோ வேலையிலையோ அப்படி இருக்கக்கூடாது. எம்மா நிறைஞ்சிட்டு மோட்ரு, ஒரு நிமிஷம், மோட்ரு நிறைஞ்சிட்டு. மோட்ரு போட்டிருந்தாங்க, அதனால போய் சொல்லிட்டு வந்தேன். அதனால் ஸ்கூலில் படிக்கும்போதோ காலேஜில் படிக்கும்போதோ நமக்கு எது தெரியும், எது தெரியாது, எது வரும், எது வராது அப்படிங்கிறத அப்போவுமே அனலைஸ் பண்ணி வச்சுருவோம். எந்தெந்த ஏஜில் என்னென்ன பண்ணணும், படிக்க வேண்டிய ஏஜில் படிக்கணும், வேலைக்கு போக வேண்டியது போயிடணும். நமக்கு எது பிடிக்கோ அந்த கோர்ஸ் வேல்யூபிளாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஃபீல்டு எப்படி இருக்குது, இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், பிற்காலத்தில் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நம்மளுக்கு லைஃபுக்கு அப்படின்னு பார்க்கணும். சில பேர் படிச்சிருக்கதும் குரூப் எடுக்கிறதும் சம்மந்தமே இல்லாமல் குரூப் எடுப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக இல்லாமல் வேலைக்கு போவாங்க. நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எது வருதோ அதான் குரூப்பாக எடுப்போம். அது சம்மந்தப்பட்டது படித்தா நம்ம அதில் நல்லா ஹையர் லெவல் போவோம். நம்ம எதில் ஷைன் பண்ணுவோமோ அதை எடுத்து படித்தா தான் நம்ம அது ரிலேட்டடாக போக முடியும். அது படிக்கிறத படிச்சுட்டு அது சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகணும். ஏதோ ஒரு வேலைக்கு போனீங்கன்னு வைங்களேன், படித்த படிப்பில் வேல்யூவே இருக்காது. நீங்கள் எதுக்காண்டி படித்தீங்க, என்ன பர்பஸ்க்காண்டி படித்தீங்க அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். அதனால ஆரம்பத்துலேருந்து என்ன பர்பஸ்க்காண்டி படிக்கிறோம், லைஃபோட பர்பஸ் என்ன, நம்ம என்ன ஆகணும், நினச்சி என்ன ஆகிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். எதுலேயுமே ஒரு கிளாரிட்டி ரொம்பவே அவசியம் லைஃப் பொறுத்த வரைக்கும். அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அந்தந்த ஏஜில் படித்து வேலைக்கு போய் இன்டர்வியூ போய் கவர்மெண்ட் வேலைக்கு அந்தந்த ஏஜில் பண்ணுங்கள். ஏஜ் ஆன பிறகு என்னை மாதிரி படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருக்காது, எக்கனாமிக்கல் சப்போர்ட் இருக்காது.
நமக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அடி வாங்கும், மெமரி பவரில் அடி வாங்கும். அப்புறம் ரொம்ப வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் விட்டுறக்கூடாது. அந்த ஏஜில் படித்த போனால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டுனா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அப்போ அந்த துறையில் நம்ம ஒரு மாஸ்டர் ஆகிக்கிடணும். ஏதாவது ஒரு துறையில் மாஸ்டர் ஆகிக்கிட்டு, இல்லை ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு அதில் போயிடணும். அப்படி இருந்தால் தான் லைஃப்பில் வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்து நிற்க முடியும். இங்கே படிக்க வேண்டிய ஸ்டேஜை விட்டுட்டு, அந்த ஏஜெல்லாம் விட்டுட்டு, அதெல்லாம் விளையாட்டு புத்தியாக இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 30 வயசுக்கு மேலே நம்ம சம்பாத்தியம் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுற்றி இருக்க மனிதர்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. சொசைட்டி நம்மளுக்கு வாழ்க்கைனா என்னங்கிறத மண்டையில் அடித்து புரிய வைக்கும். நீ வந்து கடந்த காலத்தில் நீ என்னெல்லாம் பண்ண, இப்போ நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ பண்ண வேண்டியது நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்த, நீ தூங்கிட்டு இருந்தியா படிக்க வேண்டிய ஏஜில்? இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, வேலைக்கு சம்பாதிக்க வேண்டிய ஏஜில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, படிச்சுட்டு இருக்க. அது தப்பு தானே அப்படின்னு காலம் நமக்கு உணர்த்தும். இந்த மனிதர்கள் மூலமாக நம்மளுக்கு உணர்த்திடும். இத்தனை நாள் தூங்கிட்டு இருக்க என் கண்ணு குருட்டு கண்ணாக இருந்தது திறந்துருச்சு, திறந்துருச்சு. அதனால உள்ளூர் பக்கத்து ஊரில் வேலைக்கு போகலான்னு நினச்சி, ஏற்கனவே நான் வெளியூரில் தான் போகணுன்னு நினச்சேன். இப்போ எந்த ஊரில் வேலை கிடைச்சா போதும், என்னோடய ஃபீல்டில் நான் படித்தது தகுன வேலை கிடைச்சா போதுங்கிற முடிவு பண்ணிட்டேன். அது எந்த ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ சேலரியாக இருந்தாலும் பரவாயில்ல. சேலரி பிரச்சனை இருந்தது, தங்குற இடம் தரல, அப்புறம் வந்து அதெல்லாம் இருந்தது. அதனால தான் பார்க்க வேண்டியிருந்தது, வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. இனிமேல் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வேலை கிடச்சா போதும், மாதம் ஒரு இன்கம் வந்துட்டு இருந்தால் போதும். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்காண்டி நம்ம படித்த படிப்பு வந்து சூட்டோட சூடாக வேலைக்கு போயிருக்கணும். இதுவே ஜூனில் முடித்தது, பிஎட் முடித்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அடுத்த ஜான் வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சு. 7 மாதம் நான் சும்மா இருந்திருக்கேன்னு நினைக்கும்போது சும்மா இல்லை. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், குரூப்பு பேஜு எல்லாத்துலேயும் ரீல்ஸ் போடுறது எல்லாமே முக்கியமான விஷயங்கள். என்னோடய டயத்தில் வந்து நல்ல விஷயங்களை வீடியோ போடணும்னு சொல்லி எதுலையாவது சம்பாத்தியம் பண்ணி ட்ரை பண்ணிட்டு தாங்க இருந்தேன். படிச்சுக்கிட்டும் இருந்தேன், இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இப்போ எம்ஏ எக்ஸாம் வந்து எனக்கு 26 ஜனவரி 26 அதுக்கும் நான் இப்போ எழுத தான் போகிறேன். ஆனால் மண்டேல தான் ஒன்றுமே ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்க. யூடியூப்பில் கண்டென்ட்டாக பேசுகிற எனக்கு பாடப்புக்கு எடுத்து படிக்கிறேன், திரும்ப படிக்கிறேன். நான் சைடு கட்டிங் போர்டெலாம் நல்லா எழுதுவேன். ஆனால் வந்து அந்த இயர் ஞாபகம் வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி வந்து எம்ஏல நான் வந்து இலக்கணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இந்த தடவை எப்படி படிக்க போகிறேன் வரல. எப்போதுமே அந்த பரீட்சைக்கு ஒரு பிஎட் படிக்கும்போது ஒரு 2 நாள் முன்னாடி முந்தின நாள் தான் எங்களுக்கு நோட்ஸே கிடைக்கும். அந்த நைட்டு உட்காந்து படிக்கிறது தான். ஒவ்வொரு நைட்டில் உட்காந்து ஒவ்வொரு நைட்டில் செலிப்ரிட்டி ஆன மாதிரி, ஒரே நாளில் அம்பானி ஆன மாதிரி மார்க் எடுத்துடுறது. எப்போவுமே அப்படி தான் பண்ணுவோம். இப்போவும் கரெக்டாக அந்த ஒரு வாரத்தில் வந்து நிற்குது. ஒரு வாரம் கூட ஆக்சுவலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 5 சப்ஜெக்ட் இல்லை, அப்போ 10 எழுதணும் பிஎட்டில், இப்போ 4 தான். அதனால் இது படிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கதையாக சைடு கட்டிங் எழுதி எப்படியாவது நம்ம எழுதுகிற எழுத்துக்கு ஒரு 60 மார்க்காவது வந்துடும், ஆவரேஜ் மார்க்காவது போதும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இது ஃபஸ்ட் செம் முடிச்சிட்டேன்னு வைங்களேன், முடிச்சுட்டு சைட் பை சைடு வேலைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேலைக்கும் போயிடல. இந்த செம்மை முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போயிடுவேன். அடுத்து செகண்ட் செம் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு வருமா, அது வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதை சேர்த்து வச்சு கூட நான் எழுதிடுவேன், பிரச்சனை கிடையாது. அது ஒரு 6 மாதம் கழிச்சு தானே. அப்போது ஒரு 4 நாள் லீவை போட்டு வந்து கூட எழுதிக்கலாம். லீவு போடக்கூடாது, ப்ரைவேட்டில் வேலைக்கு சேர்ந்துட்டோம்னா லீவு கிடையாது. இருந்தாலும் நம்ம எக்ஸாம் சொல்லும்போது வந்து தானே ஆகணும். அது சேர்ந்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குலாம் லீவு தரமாட்டாங்க. அது ஃபஸ்ட் இயருக்கு உண்டானதை என்ன ஆகும், சேர்த்து வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். லீவு தந்துட்டாங்கன்னா அப்படி எழுதி அந்த வருஷத்தை முடிச்சிடலாம். இதில் ஆனால் எத்தனை வயசில் பிஜி பண்ண வேண்டியது தெரியுமா? அப்போவுமே எக்கனாமிக்ஸ் மேஜர் நான் படித்தேன், பிஜி அதிலே சேர்த்து விட்றேன்னாங்க. ரெகுலர் காலேஜில் படித்தேன். எல்லாம் போச்சு, முக்கியமான கோர்ஸு அது போச்சு. அப்புறம் எனக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்த மார்க் இருந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்டு, சயின்ஸ் குரூப்பு, பியூர் சயின்ஸ் குரூப்பு. நான்
மெடிக்கல் போகலை, டாக்டருக்கு போகலை, எம்பிபிஎஸ் எதுவும் நீட் எதுவும் எழுதலை. ஆனால் அது ஏன் படித்தேன் எதுக்கு படித்தேன்னு தெரியல. ஆனால் நல்ல அதில் மார்க்லாம் வரும், ரொம்ப பிடிக்கும். பட் அது படிக்காமல் விட்டது தான் ஆச்சரியம். சயின்ஸ் குரூப் இப்போ எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் தமிழ் எடுத்தீங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க, வேலையிலேயே கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு மைண்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்காமல் போயிட்டேன். அப்படி ரிலேட்டடாக சயின்ஸ் ரிலேட்டடாக போயிருந்தா கூட எப்போமோ நான் வேலைக்கு போயிருப்பேனா என்னமோ தெரில. எந்த ஒரு கோர்ஸுக்கும் வேல்யூ இல்லாமல் இருக்குது. அதனால் தமிழ் வந்து என்னோடய உயிர் மூச்சு மாதிரி. கண்டிப்பாக கிடைக்கும், வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன்னு அன்றைக்கி போட்டிருந்தேன், மனசு கேட்கல. இத்தனை வயசு வரைக்கும் நம்ம இருக்கமே, அப்படி இந்த கடுப்பாகுது வேலை கிடைக்காம. அப்படி ஏதோ ஒரு வேலைக்கு சம்பாதிக்கணும், ஆஃபீஸ் வேலைக்கு போயிடுவோன்னு ஒரு மைண்டு சொல்லும். ஆனால் வந்து இல்லை, நம்ம எதை பற்றி படித்தோம், நம்ம என்ன ஆகுன்னு நினச்சோம், ஆசைப்பட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே வரலை. இருந்தாலும் நம்ம என்ன நினச்சோமோ அதை ஆகதானே செய்யணும். அது ஆகாமல் இருந்தால் அது சர்வீஸ் ஃபீல்டு மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைகள் மனசை அதுகளுக்கு சொல்லி கொடுத்தாலே, அவங்க முகத்தை பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை மறந்துடுவோம். அது எனக்கு அது அந்த ஃபீல்டு காலையில் எத்தனை மணிக்கு போய்ட்டு எத்தனை மணிக்கு வர்றது, 8 மணி நேரம் ஒர்க்கு, எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. டியூஷன் ஸ்டடி அந்த மாதிரிலாம் பார்த்துடலாம். ஏன்னா எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தானே போக முடியும். சும்மா இது ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியம் பண்ணிட்டு இஷ்டமே இல்லாமல் அது நம்மளை வச்சுருப்பாங்களா தூக்குவாங்களான்னு கூட தெரியாமல் அந்த மாதிரி ஒரு பிடிக்காத ஒரு வேலை போய் பிடிச்ச வேலையில் வந்து நம்ம அழகாக செய்யலாம். நிறைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரிசல்ட் காட்ட முடியும். அதுலேயே நிறைய சர்வீஸ் போட முடியும் அந்த ஃபீல்ட்லேயே. நான் படித்த ஃபீல்டில் தான் நான் போவேங்க. யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். என்னை எல்லோரும் திமிரு பிடிச்சி வாடாங்க பிடாரி வாயாடி என்னன்னாலும் சொல்லட்டும். எங்கள் வீட்டில் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். ஆமாம், 3 கால், அவ்வளோதான். அப்படிதான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்னை மாதிரி ரிலேட்டட் இல்லாத படிப்பு எடுத்துடாதீங்க. நீங்கள் எந்த குரூப்போ அதுக்கு ரிலேட்டடாக படித்து என்ன ஏதோ அதுக்கு தகுந்தபடி போயிடுங்க. அதுமாரி ஒரே இடத்துல இருக்காதீங்க, அது மட்டும் சொல்லுவேன். சும்மா இருக்கிறது டெபிள்ஸ் ஒர்க் ஷாப்பாங்க, அந்த மாதிரி இருக்காதீங்க. சும்மா இருந்தால் நம்ம மைண்டு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு ரொட்டீனாக நம்ம மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக நம்ம வைக்கணும். அதுதான் நல்லது. இதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.